அப்புறம் அது குழம்பு செய்யணும். ஆட்டுக்காலை போட்டு குழம்பு செஞ்சதுல இருந்து காலை எடுத்து போட்டு தனியா ஃப்ரை பண்ணுவோம். அதுக்காக தான் இப்ப நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த குழம்புக்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா மட்டும்தான் செம்ம டேஸ்டா வரும். இது வந்து ஆட்டுக்கால் ஃப்ரை பண்றதுக்கு, இது வந்து குழம்பு பண்றதுக்கு. குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசா போட்டுறது வந்து ஃப்ரைக்கு வந்து நம்ம நல்லா வந்து அரிஞ்சு போட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு வந்து தேங்காவும் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். அதுதான் அரைச்சிட்டு இருக்கேன். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நமக்கு வந்து என்னென்ன ஸ்பைசஸ் வந்து குழம்புக்கு போடணுமோ அதெல்லாம் எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, மசாலாஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும் குழம்புக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். யாரெல்லாம் நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, ஒரு 4 இல்லை 3 அண்ணனுங்களுக்கு வந்து கடைசி தங்கச்சியாக பிறக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து என் அக்கா இருக்கா. ஆனால் அது எல்லாத்துக்குள்ளும் ஈக்குவலாக அவள் எனக்கு பாசத்தை காட்டுவாள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி இந்த மூவிஸ்லாம் பார்க்கும்போது நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டிருக்கேன். ஓகேங்க, குழம்பு சூப்பராக பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அம்மா தான் எடுத்துட்டு இருக்காங்க. குழம்புலேருந்து எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. ஃப்ரை பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு குழம்புலேருந்து எடுத்த பீஸை வந்து அதில் போடணும். கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். அது மேலே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்பைசஸ்க்காக போட்டு வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ அப்புறம் அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கும் எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. ஓகேங்க, இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.